வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக சுகமாக வாழ வேண்டும். இன்னைக்கு நான் என்ன பேசணும்? இது நான் சொல்லியாச்சே பிள்ளையாரப்பா. தாலாட்டு அப்படின்னு போட்டிருக்கிறாரு. தாலாட்டு அப்படின்னாக்கா அது நம்ம நாட்டுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். கண்ணனை தொட்டிலிட்டு பெரியாழ்வார் பாடியிருப்பார். அதே போல ராமருக்கும் தாலாட்டு உண்டு. நம்ம நாட்டுல குழந்தைகளை தெய்வமா பார்த்தாங்க, அதனால தாலாட்டு பாட்டு. சரி, தால் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா நாக்கு. நம்ம நாட்டுல மட்டும்தான் பிறந்த குழந்தைய நல்லா எண்ணெய் தடவி பயத்த மாவு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கொழுன்னு அதை போட்டு தேய்ச்சி கீச்சு வெந்நீர் ஊத்தி குளிப்பாட்டி கையை காலை நிமித்து விட்டு நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வடித்து நீராட்டும் என் நம்பிக்கை அப்படின்னு பெரியாழ்வார் சொல்வாரு. அப்ப நாக்குல இருக்கிற இந்த வெள்ளையா பால் சாப்பிட்டு வெள்ளையா இருக்கிறதெல்லாம் மஞ்சளால வழிப்பாளாம். இப்பெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு நாக்கு வழிக்கிறோமா இல்ல கை காலை நிமித்து விடுறோமா அதெல்லாம் தெரியல. இப்ப இந்த தால் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாக்குன்னு அர்த்தம். அதை என்ன பண்றோம்? அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த நாக்கை தால் ஆட்டி பாடுவதால் தாலாட்டு அப்படின்னு பேரு. இப்போ நல்ல இலக்கண பூர்வமாக பெரியாழ்வார், மற்றபடி திருமொழியில எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கோசலை இதன் மணிவயிறு வாய்த்தவனே அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பண்டிதர்கள் பாடுறாப்புல இருக்கும். ஆனா நம்ம பட்டிக்காட்டுல எல்லாம் எப்படி பாடுவாங்கன்னா, ஒரு ஏனை அப்படிம்பாங்க, ஒரு சேலையை அப்படி கட்டி போட்டு அந்த முடிச்ச மேல கொண்டு போயிட்டு இதை பிரிச்சு இதுல இந்த பிள்ளைய போட்டு அவ இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டுவா. அது ரொம்ப அழகா இருக்கும். எப்படின்னு கேட்டா, நான் இதை நீலாம்பரியில பாடுறேன். ஏன்னு கேட்டாக்கா அவங்க எல்லாரும் ராகத்தோட பாடுவாங்கன்னு சொல்ல முடியாது. கிராமத்துல அதை கேட்கறத பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டி அடிச்சாரோ பட்டு கையாலே, அத்தை அடிச்சாரோ அரளி பூ செண்டாலே, மாமா அடிச்சாரோ மல்லிகை பூ செண்டாலே, அடிச்சார சொல்லி அழு ஆக்கினைகள் செய்திடுவோம். கண்ணா நீ ஏண்டா அழற? உனக்கு யாரு இப்படி என்ன தொல்லை கொடுத்தா? பாட்டி அடிச்சாளா? அத்தை அரளிப்பூவால அடிச்சாளா? மாமா மல்லிப்பூவா? இதெல்லாம் வலிக்கும் பாருங்க. அப்படியான அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? மாமா அத்தை பாட்டிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அது காதுல கேட்டுக்கும். அப்ப இதுதான் மாமாங்கிற போது தெரியும். இப்ப எல்லாருமே அங்கிள் ஆண்டி, அது வேற விஷயம். மாமியாரும் ஆண்டியா போயிடுறாங்க, மாமனாரும் அங்கிளாவே போயிடுறாங்க. இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் நம்ம அதை கணக்கே பண்ணக்கூடாது. அன்னைக்கு பாடின பொழுது இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளையும் சொல்லுவாங்க. அப்புறம் குடும்பத்தோட புகழெல்லாம் அந்த செட்டிமார் தாலாட்டுல ரொம்ப அழகா இருக்கும். செட்டிமார் புகழ எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது கடல் கடந்து கையில வேலேந்திக்கிட்டு கப்பல்ல போனாங்க உங்க பாட்டனாரு. அவர் வரும்போது கை நிறைய வைரம் கொண்டு வந்தாரு, கை நிறைய மாணிக்கம் கொண்டு வந்தார். அதாவது செல்வ செழிப்போடு அவர்கள் திரும்பி வந்தார்கள். அப்பேற்பட்ட குடும்பத்து குழந்தையாடா நீ, தொட்டியில அட்டணக்கால் போட்டு தூங்குறது ஆறு மகன் அப்படின்னு கேட்பாங்க. அட்டணக்கால்னா இப்படி உட்காந்தோம்னா இந்த காலை தூக்கி இந்த கால் மேல போட்டுக்கிட்டோம்னாக்கா அது அட்டணக்கால். தொட்டியில படுத்திருக்கிற பிள்ளையே அவங்க பாட்டம் மாதிரி அட்டணக்கால் போட்டு படுத்திருக்கிறான்னு சொல்லுங்கின்ற பொழுது அந்த குடும்ப புகழ், அவங்களுடைய பெருமை, இதெல்லாம் இந்த சில பாடல்கள்லாம் நான் குறிப்பு எடுத்து வச்சுப்பேன். ஏன்னு கேட்டா இப்படி கூடவா பாட முடியும்? இத்தனைக்கு அவங்க எல்லாம் படிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஆனா பாடல்கள்ல இருக்கிற இனிமை இருக்கே, அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆராரோ ஆரிரரோ ஆரடிச்சு நீ அழுத, ஆரடிச்சு நீ அழுத உன் அஞ்சன கண்மை கரைய. அந்த குழந்தை விசுமி விசுமி அழுதி அந்த அழுத இதுல அந்த கண்ணு மையெல்லாம் கரைஞ்சு போச்சான். கண்ணான கண்ணே என் கண் குழிந்த மாம்பழமே. நம்ம யாரானு இப்படி யோஜனை பண்ணுவோமா?
கண் குழிந்த மாம்பழம். ஏன்னா மாம்பழம் நல்லா கனிஞ்சு போச்சுன்னா இந்த கட்டை விரலால இப்படி கொஞ்சம் அமிக்கணும்னா இந்த கன்னத்துல விழற குழி மாதிரி அப்படியே அமுங்குமா. என் கண் குழிந்த மாம்பழமே, தின்னா பழமே, தெவிட்டாத செந்தேனே, ஈச்சம் பழமே. ஈச்சம்பழம்னா என்ன? டேட்ஸ், பேரிச்சம்பழம். ஈச்சம் பழமே என் இனித்திருக்கும் தீங்கனியே, வாழைக்கனியே என் வரிக்கண் பலாச்சுளையே. பலாச்சுளையில 2 வகை இருக்குன்னு நமக்கு தெரியுமா? வாங்குறோம், கழுவுறோம், இந்த கொட்டையை மட்டும் எடுத்து சாம்பார்ல போடுறதுக்காக எடுத்து வச்சுக்கிறோம், அப்படியே சாப்பிட்டுடுறோம் இல்லையா? பலாச்சுளையில எல்லா பலாச்சுளையிலையும் வரி இருக்காது. சிலது முழுக்குன்னு இருக்கும், கொஞ்சம் மஞ்சளா இருக்கும். இந்த வெள்ளையா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா வரிக்கண் பலாச்சுளையே. கண்ணான கண்ணுக்கு கண்ணூறு வாராமல் சுண்ணாம்பு மஞ்சளுமா சுத்தி போட வேணும் அம்மா. சின்ன குழந்தைகள் இருக்கிற வீட்டுல கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டா தண்ணியில சிகப்பா ஆரத்தி கரைச்சிரும் இல்லையா? இந்த அமெரிக்காலேருந்து வர குழந்தைகள் ஹை ஹவ் இஸ் இட் ஹேப்பனிங் அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர்ல சர்வசாதாரணமா பண்றோம். இது வெள்ளை, அது மஞ்சள். ஆனா இது ரெண்டையும் சேர்த்த உடனே என்ன ஆகுது பாத்தியா? ரெட்டா ஆகுது பாத்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நமக்கு எல்லாமே பழக்கமான ஒரு விஷயம். கண்ணே அடிச்சவர் யார், கற்பகத்தை தொட்டவர் யார், அடிச்சாரை சொல்லி அழு ஆக்கினைகள் செய்திடுவோம் அப்படின்னா வில் ஆர்டர் தம் சம் பனிஷ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். குழந்தைக்கு சொல்றாங்களாம், அவங்களெல்லாம் நல்ல தண்டனை கொடுத்துடலாம், நீ அழாதடா கண்ணா அப்படின்னுட்டு. தொட்டார சொல்லி அழு, தோப்புல கட்டி வைப்போம். அம்மாவோ அப்பாவோ இதை பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மாமியார் அந்த குழந்தைய என்னடா அப்படின்னு கோச்சிட்டு இருந்துக்கலாம், அதுக்காக தோப்புலையா கட்டி வைப்பாங்க, அப்படி சொல்லுவாங்க. நீ அழாத, அவங்கள தோப்புல கட்டி வைக்கலாம். மாமன் அடிச்சாரோ மல்லிகை பூ செண்டாலே, அத்தை அடிச்சாளோ அரளி பூ செண்டாலே, தாத்தா அடிச்சாரோ தாமரப்பூ தண்டாலே, வலிச்சிரும் பாருங்க. பாட்டி அடிச்சாரோ பவள மல்லி சரத்தாலே, சித்தி அடிச்சாரோ செங்கழுனி பூவாலே, மாமி அடிச்சாளோ மறுக்கொழுந்து மலராலே. யாரும் அடிக்கவில்லை, எவருமே தீண்டவில்லை, வம்புக்கு நீ அழுதாயோ வாயெல்லாம் தேன் வடிய. கண்ணான கண்ணுறங்கு, கானமயிலே உறங்கு. அவன் வம்புக்கு அழவில்லை, தம்பிப்பைய வேணும்னு அழுதான் அப்படின்னு ஒரு வரி பாடுவாங்க. அதாவது எப்படி ஒரு அழகான ஒரு விஷயம் பாருங்க. ஆற்றவ தாய், இந்த பிள்ளைக்கு 1.5 வயசு தான் ஆகுது. ஆனா இது மத்தவங்க எல்லாம் கேட்டு, அவங்க வீட்டுக்காரர் கேட்டுட்டு இருக்காராம், வம்புக்கு அழுதாயோ வாயெல்லாம் தேன்படிய, இல்ல தம்பி பைய வேணும்னு அழுதாயோ சொல்லிடையா. இவளுக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு ஆசை, அதுக்காக அந்த குழந்தை மேல சாக்கிட்டு தம்பி பைய வேணுங்கிறான், அதுக்குத்தான் அழுவுறான்றா. அப்ப அவளுடைய கணவன் புரிந்து கொள்வான், ஓ இந்த குழந்தை ஒத்த குழந்தையா இருக்கு, இன்னொரு குழந்தை வேண்டும் என்று தாய் விரும்புகிறாள்னுட்டு. இதாவது சொல்லாமல் எத்தனை விஷயங்கள் எப்படியெல்லாம் புரிந்திருக்கு. இந்த வரிகள்லாம் கேட்டாங்கன்னா இன்னும் ஆச்சரியப்பட்டுருவீங்க. கண்ணே கண்மணியே கண்ணுறங்கா என் மகனே, காரவீடோ கச்சேரியோ கை நரஞ்ச புத்தகமோ, சீவில்லிபுத்தூர் கோபுரமோ செல்லத்தூரை மகனோ, நீ மானுறங்கும் மெத்தை, நீ மயிலுறங்கும் பச்சு மெத்தை. தான் உறங்கா, உனக்கு இவ்வளவு பஞ்சு மெத்த, மயில் படுத்துக்கும்டா, மான் இதுல தூங்கும்டா. தான் உறங்கா என் கண்ணே தவம் பெற்று வந்தவனே.
பட்டால தொட்டில் கட்டி பவள கிளுகிழுப்பை முத்தாபரணம் எல்லாம் முடிய பிறந்தவனோ. தாராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆராரோ. அந்த அந்த பாடுற ஜோர்லையும் அந்த ஏன ஆட்டத்திலையும் இந்த இந்த வார்த்தைகள் ஜாலத்திலையுமே இந்த குழந்தைகளை அப்படி வளர்த்ததுனாலதான் இந்த குழந்தைகள் பெரிய கவிஞனா மாறி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல நாம என்ன கொடுக்குறோமோ அது பின்னால இதெல்லாம் விதை போட்டுடுவாங்க. அப்புறம் அவனுக்குள்ள அந்த கவிதை நயம். அம்மா அன்னைக்கு பாடுவாங்களே, எங்க அம்மா படிக்காதவ, ஆனா அவ எப்படி எல்லாம் பாடி இருக்கா. நம்ம ஊர் தாலாட்டு பாட்டு நான் பாடினது வெறும் நாட்டுப்புறத்துல பாடுறது. நல்ல உயர்ந்த தாலாட்டு பாடல்களாமும் இருக்கு. அப்புறம் ஒருத்தர் எங்க கிரிக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, அந்த கண்ணுக்குட்டி ஈ என்னமோ ஒரு தரம் அம்மா சொன்னாங்களே, அது ஞாபகம் இருக்கான்னுட்டு. அது என்னன்னு கேட்டா அது ஒரு கதை. இப்ப உண்மையிலேயே இந்த கதைய நான் எப்போ முதல்ல சங்கரா டிவி ஆரம்பிச்ச போது சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா அப்ப கேட்ட பையனுக்கு இப்ப கல்யாணமா. அவங்க வித்யா ஸ்ரீனிங்கிறவங்க ஃபோன் பண்ணி, நீங்க அப்ப அந்த ஈ குதிரை என்னமோ ஒரு கதை சொன்னீங்களே, அது அப்ப என்னோட மகன் வசிஷ்ட் கேட்டான். இப்ப அவனுக்கு கல்யாணம், அவன் திருப்பி அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கான்னு போது எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னு கேட்டா சங்கரா டிவியில நான் இப்போ ஒரு 6-7 வருஷம் ஆகுது. அப்ப அவ்வளவு சீக்கிரமா அவனுக்கு கல்யாணம். ஆனா நான் இன்னும் இங்கேயே உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கேன். அது என்ன தெரியுமா, ஒரு ஈ. அந்த ஈக்கு பேர் மறந்து போச்சு. அது என்ன பண்ணித்தான், ஒரு பசுமாட்டோட கன்று குட்டிட்ட போய், கண்ணுக்குட்டி என்னோட பேர் என்னப்பா, எனக்கு மறந்து போச்சு அப்படின்ன உடனே அது எனக்கு தெரியாதுன்னு விட்டான். அப்ப அந்த கண்ணுக்குட்டி சொல்லித்தான், எங்களை மேய்க்கிறான் பாரு அந்த இடையன், அவனுக்கு தெரியும், அவனை போய் கேளு அப்படின்ன உடனே அவன் அந்த இடையன் கிட்ட போய், இந்த பாரு எனக்கு என்னோட பேர் எனக்கு மறந்து போச்சு சொல்ல அப்படின்ன பொழுது, அவன் எனக்கு தெரியாதே, உன் பேர் எனக்கு என்ன தெரியும் போ அப்படின்பா. சரி, அப்போ அவன் சொல்லுவான், இரு என் கையில கோல் இருக்குல்ல, இந்த கோலை கேளு, இதுக்கு தெரியும் உன்னை, இதுதான் கொண்டு அடிச்சு விரட்டும் அப்படின்ன போது, கோலே என் பேர் என்னன்னு கேட்டா, என்னை ஏன் கேட்குற, என்னை வளர்த்த கொடி மரத்தை போய் கேளு, எந்த மரத்துல இருந்து கிளைய ஒடிச்சானோ அந்த கிளைய போய் கேளு அப்படின்னு மரத்து கிளைகிட்ட போய், மரத்து கிளையே என்னோட பேர் என்ன சொல்ல அப்படின்ன போது, தெரியாதே. அப்ப அந்த கொடிமரம் என்ன சொல்லிச்சான், என்ன கேக்குறியே, அந்த என் மரத்துல உட்காந்துருக்கு பாரு கொக்கு, அந்த கொக்க கேளு, அதுதான் கரெக்டா சொல்லணும்னே. கொக்கே கொக்கே என்னோட பேர் என்ன தயவு செய்து சொல்லுன்ன போது, என்கிட்ட ஏன் கேக்குற, நான் வாழற குளத்தை போய் கேளு, அங்கதான் நான் நின்றுகிட்டு மீன் பிடிப்பேன், அந்த குளத்துக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கும் போ அப்படின்னு. இது குளத்துக்கிட்ட போய், குளமே என்னோட பேர் என்ன கேட்காத, இந்த குளத்துக்குள்ள மீன் இருக்கும் பாரு, அந்த மீனை போய் கேளுங்க. மீனே எல்லாரையும் எல்லா மீனையும் கூப்பிட்டுதான், ஏய் என்னோட பேர் என்னப்பா, எனக்கு மறந்து போச்சுப்பா, யார கேட்டாலும் தெரியாதுங்கிறாங்க, நீயான்னு சொல்லேன்னு. எங்களை கேக்குறியே, எங்களை தானோ வலையில போட்டு புடிச்சுன்னு போறான் பாரு, அவனை போய் கேளு, அவங்கிட்ட போய் வலையா உன்னை கும்பிட்டுக்கிறேன், தயவு செய்து என்னோட பேர் என்னன்னு சொல்ல அப்படின்ன போது, எனக்கு என்ன தெரியும், அப்போ என் கையில ஒரு சட்டி இருக்கு பாரு, இதுலதான் தண்ணி புழுவெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அதுக்கெல்லாம் தூண்டில் போடுவேன், இந்த சட்டியை கேளுன்னு உடனே, சட்டி என்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்ட போது, என்ன கேட்காத, என்ன ஒருத்தன் பண்ணினான் பாரு, அந்த குயவங்கிட்ட போய் கேளு. அப்ப சட்டி பண்றவன் குயவன் அப்படின்னு தெரிஞ்சுக்குது, மாடு மேய்க்கிறவன் இடையன்னு தெரிஞ்சுக்குது ஈ. ஸோ சட்டி பண்ணும் குயவா என்னோட பேர் சொல்ல, தயவு செய்து சொல்ல அப்படின்ன பொழுது அவன் சொன்னான், நான் போய் களிமண்லாம் எடுத்துட்டு வருவேன், அங்க நிறைய புல்லெல்லாம் இருக்கும், புல்லெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரது, என்னை விட ரொம்ப கெட்டிக்காரம் அந்த புல்லுகிட்ட போய் கேளு அப்படின்னோடனே, புல்லுகிட்ட போய் புல்லே என்னோட பேர் என்ன சொல்ல அப்படின்னு கேட்ட போது, எனக்கு தெரியாது, ஆனா அந்த குதிரை புல்லெல்லாம் திங்கும்,
அந்த குதிரைகிட்ட போய் கேளு அப்படின்ன உடனே அந்த குதிரை கிட்ட போய் அது காதுல உட்கார்ந்த உடனே அது காது இப்படி இப்படியே அடிச்சுட்டுதான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதான் குதிரை. இந்த பாரு, நான் எல்லார்கிட்டையும் போய் தேடி நொந்து போய் என் பேர் மறந்து போச்சுன்ன உடனே ஈன்னு தான் குதிரை. குதிரை கனைத்தது. அப்பாடா, இதுதான் என் பேரு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு ஒரே சந்தோஷமா. இத ஒரு கதையா குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க, இத பாட்டா சொல்லி தருவாங்க. கொழு கொழு கன்றே கன்றின் தாயே, தாயை மேய்க்கும் இடையா இடையன் கையில் கோலே, கோலை வளர்த்த கொடிமரமே, கொடிமரத்தில் இருக்கும் கொக்கே, கொக்கு வாழும் குளமே, குளத்தில் இருக்கும் மீனே, மீன் பிடிக்கும் வலையா, வலையன் கையில் சட்டியே, சட்டி பண்ணும் குயவா, குயவன் கையில் மண்ணே, மண்ணில் இருக்கும் புல்லே, புல்லை தின்னும் குதிரையே, என் பெயர் என்ன ஈ என்று சொன்னதாம் குதிரை அப்படின்னு ஒரு கதைய. அப்பெல்லாம் 1ஆம் கிளாஸ், அதுக்கும் கீழே கிளாஸ் கிடையாது, அப்பெல்லாம் 1ஆம் கிளாஸ் தான். அந்த 1ஆம் கிளாஸ்ல படிச்சத நான் இத்தனை வருஷம் ஞாபகம் வச்சுண்டு அதை போய் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி அதை கேட்ட குழந்தை அவனுக்கு இப்ப கல்யாணம், அவன் திருப்பி கேட்டிருக்கான் அப்படின்னா காலத்தால் அழியாத அந்த நம்மளுடைய அந்த காலத்து சில சில விஷயங்கள் இப்ப உங்களுக்கு பல பேருக்கு இது மலரும் நினைவுகள். நான் சொல்றதுல முக்காவாசி மலரும் நினைவுகளா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு கூட தெரியும், கொழு கொழு கன்றே கன்றின் தாயே, தாயை மேய்க்கும் இப்படிதான் சொல்லுவாங்க. இடையன் கையில் கோலே, கோலை வளர்த்த கொடிமரமே, கொடிமரத்தில் இருக்கும் கொக்கே, கொக்கு வாழும் குளமே, குளத்தில் இருக்கும் மீனே, மீன் பிடிக்கும் வலையா, வலையன் கையில் சட்டியே, சட்டி பண்ணும் குயல்வா, குயவன் கையில் மண்ணே, மண்ணில் இருக்கும் புல்லே, புல்லை தின்னும் குதிரையே, என் பெயர் என்ன ஈன்னு இழிச்சதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இதை பகிர்ந்துக்கிறேன்னா, தயவு செய்து இதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் உங்க வீட்டுல ஏதாவது ஒரு குட்டி பாப்பா இருந்ததுன்னா அதுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னு கேட்டா, இது நம் தலைமுறையோட அழிந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. எங்கிருந்து எங்க ஒரு ஈ பேர் மறக்குமா, ஈ கேக்குமா அப்படிங்கிறது வேற விஷயம். எத்தனையோ விஷயங்களை நம்புறோமே. இப்ப நாம இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஆஹான்னு பார்த்து வியந்து போற்றுறோமே. நம்மளுடைய ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ்க்கு முன்னால இது என்ன, நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இதெல்லாம் ஏன் அந்த காலத்துல சொல்லி கொடுத்தாங்க? இதெல்லாம் ஒரு இதுவா? ஏன் வெள்ளக்காரன் லிட்டில் மிஸ் மஃபிட் சாட் ஆன் அ டஃபிட் ஈட்டிங் கர்ட் அண்ட் வே அப்படின்னாக்கா அதை மட்டும் திருப்பி சொல்றோம். என்ன, அவ தயிர் சாப்பிட்டாலாம், அங்க ஒரு சிலந்தி இருந்துதான், அதை கண்ட உடனே தயிரெல்லாம் கொட்டிட்டு ஓடி போயிட்டாளான்னு அவங்க சொன்னா அது கரெக்டுங்கிறோம். இப்ப இதெல்லாம் நம்ம சொல்றதுனாலதான் அந்த காலத்துல மெமரி பவர் வந்தது. இப்ப கொழு கொழு கன்றேன்னு ஆரம்பிச்சா ஈன்னு சொன்னதான் குதிரைங்கிற வரைக்கும் முடிக்கிறோம்ல. அப்ப ஞாபக சக்தி வளர்ந்தது. டங் ட்விஸ்டர் அப்படிங்கிறாங்களே, நாக்கு நல்லா கொழு கொழு கன்றே, கன்றின் தாயே, தாயமேக்கும் இடையே அப்படின்னு சொல்ற பொழுது வார்த்தைகள் ஸ்பஷ்டமாகிறது. அதுக்காகத்தான் இப்படியெல்லாம் வச்சாங்களே தவிர, இப்ப நாம என்ன நினைப்போம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு முன்னால ஒண்ணுமே இல்லப்பான்னு. இல்லவே இல்லை. நம்மளோட ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ்க்கு முன்னால ஏஐயும் ஒண்ணும் இல்லை, வேற எது வந்தாலும் ஒண்ணும் இல்லை. இல்லாட்டா இத்தனை பாடல்களை மனப்பாடம் பண்ணிக்கிறோமே. பிரபந்த பாடல்கள் இங்க ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும், தேவார பாடல்கள் ஒரு பதிகத்துல 10 பாட்டு, அங்கே இருந்து ஆரம்பிச்சா எத்தனை தேவாரம் கடகட கடகட கடகடன்னு எல்லாரும் பாடுறாங்க. அதுதான் உண்மையான இன்டெலிஜென்ஸ். அதை நாம மதிக்க மறக்க கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பழசெல்லாம் தோண்டி அப்படி தூசி தட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு எழுதி அனுப்புங்க, உங்களோட நல்லா பகிர்ந்துக்கிறோம்.